பொய்யான நிலைமையோடு காட்டல. அவங்களுக்கு விருப்பமான செய்தியை சொல்லல, உண்மையான செய்தியை சொன்னாங்க. எப்போ ஒரு முரீத் உண்மையாவாரோ இப்பதான் ஷேஹ்ட உள்ளத்துல இவருடைய சீர்திருத்தத்துக்கு என்ன செஞ்சா திருத்தம் வருமோ அதை அல்லாஹ் தஆலா போடுவார். எப்ப எதுவரை காட்டிலும் இவர் பொய்யராய்க்கிறாரோ அதுவரை காட்டிலும் ஷேஹ்ட உள்ளத்துல அல்லாஹ்வும் போடும். ஷேஹ் ஒரு பொம்மை ஒன்று மாறி தான், ஒரு டேங்குக்கு போட்ட டெப் ஒன்று மாறி தான். டேங்க்ல விஷயம் இருந்தா தானே டெப்பால வரும். முரீதுட இஹ்லாஸ் தான் அந்த டேங்க்ல போயிட்டு நிறையிற சாமன். இது சுற்றி ஹஜ்ரத் ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க உண்மையான சீர்திருத்தத்துடைய நோக்கத்துல ஒரு கள்ளன் ஒன்று கிட்ட போயிட்டு மாட்டினாலும் நீங்க திருந்துவீங்க. உண்மையான சீர்திருத்தம் அடையாத ஒரு நீயத்துல, வேற என்ன சரி ஒரு நீயத்துல நீங்க இந்த காலத்துல குத்துக்கிட்ட போனாலும் நீங்க சீர்திருத்தம் அடையணும். இந்த காலத்துடைய குத்துபுக்கு மேல அல்லாஹ் தஆலாட பொருத்தத்தை நாடாதவர் இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாகும். அவருக்கு மேல அவருக்கு கீழே தாருக்கும் நல்ல நசீபு உண்டாக்கி கொடுக்க, அது தேடுறவர்ட கையில தான். அது ஷேகுல் ஹதீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவம் எழுதிக்கிறாங்க. பேத்திலே மருதர் ஒருத்தருக்கு ஒரு யோசனை இருந்தோம். இவரு கேள்விப்பட்டார் இந்த ஊர்ல ஒரு ஷேகம் இருக்குது, இவரு ஊர்ல இருந்து வெளியாக போயிட்டு அந்த ஊரை போயிட்டு சேர்ந்து கேட்டாரு, இந்த ஊர்ல இந்த ஷேக் டவுட் எங்க இருக்குது? அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல. அந்த வீட்டை தேடிக்கொண்டு போனாரு. வெளியில இருந்து சலாம் சொன்னாரு. உள்ளுக்கு இருந்து மிச்சம் சத்தமா பதில் ஒன்று வந்துச்சு, என்னத்துக்கு வந்திருக்கிறாய்? இந்த ஒரு காரணமா பேச்சு வந்துச்சு. சொன்னா, நான் திருந்துறதுக்கு வந்திருக்கிறேன், அவங்களோட முரீதாவி நான் திருந்த வந்திருக்கிறேன். உள்ளுக்கு இருந்து சத்தம் வந்துச்சு, இந்த இடத்தை தேடிக்கொண்டு போவோம், அங்க என்ன தோட்டம் இருக்குது, அங்க போயிட்டு விவசாயம் செஞ்சு கொண்டு இருக்கு, என் தோட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கு. சரின்னு போயிட்டுட்டார். ஒரு வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆகிட்டு. 20 வருஷம் ஷேக் பார்க்க வரவும் இல்லை, கேட்க வரவும் இல்லை. அங்க போயிட்டு அந்த காணியில உட்கார்ந்து அந்த காணியை துப்புரவாக்கி இவர் அதுல இதொன்னு செஞ்சு கொண்டு நெரும்பு கடிக்க முடியல, அதுல விவசாயம் செஞ்சோன்னு காணியை டெவலப் பண்ணி மிகிற ஷேக் வரல. இவருக்கு என்ன சொன்னேன், அங்க போங்க, போயிட்டு அந்த காணியை துப்புரவாக்கி வேலை செஞ்சுக்கணும். 20 வருஷம், 25 வருஷம் ஆகிட்டு. இப்ப அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டுட்டார். சிலவங்க யோசிக்கிறேன், நாங்க வாரோம் வாரோம் வாரோம், இன்னும் ஒன்றும் வரல. அந்த இன்னும் ஒன்றும் வரல அந்த யோசனை என்ன தெரியுமா? இவருடைய நீயத் பரிசுத்தம் இல்லைன்றது. அவருக்கு இந்த கிதாப்ல வர சம்பவங்கள் மாதிரி ஒத்தர் ஆகணும். ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் முன்ன பின் ஆகிட்டான். நல்ல பள்ளியிலேயே தான் அவர் அவருக்கு சரியான மட்டும் மதிப்பு நீக்குது. அவருடைய பிள்ளைகள் எல்லாமே அதுலையும் இதுலையும் ட்ரக்ஸ்லையும் அதுலையும் இதுலையும் ஆகிட்டான். அப்போ ஒரு நாள் என்ன சந்திக்க வந்தார், வேற ஒரு விஷயம். அவருக்கு இது என்னமோ தெரியுது, ஒன்றும் விளங்குறல்ல. அவர் எங்களுக்கு விளங்கி எங்கட கெட்டித்தனத்துல இல்லை. அல்லாஹ் தஆலா இதுல ஈடுபாடு ஒண்ணுமென்று ஒன்றை போட்டிக்கிறான். அந்த கருணையால தான் நாங்க இன்னைக்கு உட்கார்ந்து, நாளைக்கு எங்கட நீயத்து மாறப்போக்குள்ள ஒரு செகண்ட்ல இதை மாத்திடுவோம். நல்லா அது வேலையில் அதை விட இது நல்ல, அங்க நல்ல, நீங்க நல்லமா இல்லாம. அப்ப எனக்கு சொன்னாரு, பாருங்க இந்த புள்ளை படி அந்த புள்ளாப்படி இவரு சொல்லிக்கொண்டு அவட கவலையா சொல்லிக்கொண்டு இல்ல, எனக்கு உங்களை புள்ளையில என்ன முடிச்சு கொடுக்கல, இவன் இப்படி அவன் அப்படி. நான் உட்கார்ந்து சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப நான் யோசிச்சேன், இந்த மனுஷனுக்கு என்ன ஆவிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவர் என்கிட்ட அட்வைஸ் கேட்டு வரல, அந்த இடத்துல அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியுமெண்டா, எனக்கு 7 மண்டா நான் சொல்லுவேன் அவருக்கு. 7 மண்டா எல்லாத்தையும் சொல்ல இயலாது.
ஒரு வயசுக்கு ஒரு பேச்சு இருக்குது, ஒரு பேச்சுக்கு ஒரு வயசு ஒன்று இருக்குது, ஒரு பருவம் ஒன்று வரணும். எல்லா பேச்சும் எல்லாத்துக்கும் பேசல. நாங்க யாருக்கு சரி அட்வைஸ் ஒன்று பண்றோம்டா அவர் எங்கட பேச்சுக்கு மறுவாதி தரணும், கேட்கணும். இல்லாட்டி சில நேரத்துக்கு உண்மையான செய்தி நான் அதை சொல்றதால அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுக்கப்புறம் மற்றவங்க சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா செய்தி உண்மை, அதுதான் சொல்யூஷன். அப்ப நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன். போறதுக்கு எழுதி சொன்னாரு, மிச்சம் காலம் அவர் சொல்றாரு, மிச்சம் 40-50 வருஷம் அவரு இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு அவர் சொல்றாரு, அவர் ஒரு துவா தானே கேட்டு வரல, அந்த துவாக்கு தடையாவிட்டான் இந்த பிள்ளை. என்ன துவாண்டா, அவரு மவுத்தாவினா ஆட்கள் அவருடைய மையத்தை பார்த்து சொல்லணுமா, இப்படி வாழ்ந்து இப்படி மவுத்தா போற. அவர் மவுத்தாவினா அவருடைய மையத்தை பார்த்து ஆட்கள் சொல்லணுமா, இவரை போல வாழ்ந்து இவரை போல மவுத்தா போகணும், அவருக்கு ஒரு பெயர் ஒன்று வரணுமாம், ஒரு சாதனை ஒன்று அப்படி ஒன்று சாதிக்கணுமாம். அவருடைய நீயத்தே இல்லை, அவருடைய நீயத்தே இல்லை. அவரை என்னைய அட்வைஸுக்கு நாடி வந்து இல்ல, இப்ப நான் அட்வைஸ் பண்றதுல பரோசனம் வைக்க இல்ல. 2 ரக்காத் வந்து துவா செஞ்சுட்டு மதரசாக்கு போட்டாரு, பாங்கி வந்துட்டாங்க, ஜமாத்ல அனுப்பினாரு, எத்தனையோ முனிச்சுல முடிச்சுக்கிறவட புள்ளில். ஆனா இந்த பழக்கங்கள் போறல்ல, என்ன நீயத் இல்ல, ஃபேமஸ் ஆகணும் நீயத் இல்ல, என்னை விட்டு ஆலிக்கப்படாது நீயத் இல்ல. இப்ளீஸ் நான் தான் டொப்ல இருக்கணும், என்னைய விட ஒருத்தர் டொப்புக்கு வார. நோய் கூடினா அல்லா தாலா சொன்னாலும் ஒருத்தருக்கும் என்னைய விட டொப்புக்கு வரையில. இப்ப நோய் முத்து இல்லை எங்களுக்கு, கணக்கெடுக்கல நோய் கூடிட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் விளங்குறல்ல, சுய நினைவு இல்லாம போயிடும். அதுக்கு ஒரு அல்லா தாலா சொன்னாலும் அது சரி வராது. இப்ளீஸுக்கு வேற ஒருத்தரும் சொல்லல, அல்லா தாலா தான் சொல்றேன், அப்பயும் சரி வரல. நோயை முத்த விட்டாச்சு, நோயை முத்த விட்டாச்சு. நான் சொன்னேன், எங்க ஒரு சகோதரன் எங்கட குடும்பத்துல 38 லட்சம் சர்ஜரி துப்புரவா கேளும் இந்த நம்பிக்கையில தொடர்ந்து பார்த்தா ஸ்ப்ரெட் ஆயிட்டு மறக்க தொடர்ந்தே மூடினே மட்டும்தான் தெரியுறாங்க. என்னதுக்கு அப்ப நீங்க ஆபரேட் பண்ண சொன்னீங்க? 7 மணி நம்பிக்கையில சொன்ன நோய் ஊற்றி முத்த விட்டா பிரச்சனை. இப்ப நாங்க வந்து உட்கார்ந்து வெறுமனே பயான்னு கேட்டுட்டு இல்ல, ஏண்ட நீயத் என்ன, ஏன புள்ளைகள் அப்படி இப்படி ஈக்கிறாங்கன்னா ஏன் அது அந்த பிள்ளைக்கு ஏண்ட பங்களிப்பு என்ன? எனக்கும் ஃபேமஸ் ஆகணும்ன்ற ஒரு யோசனை ஈஞ்சா, எனக்கும் பயான் பண்ணணும், எனக்கு பயான் தரணுமா, பயான் கூப்பிடணும்ன்ற யோசனை எல்லாம் இருந்தா இது என்ன இன்னைக்கு உள்ளக்க வந்து விசவீஜ பை இவரு 6 8 2 பன்னெண்டு குடிச்சதுக்கு உள்ளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கொண்டு தானே இவருக்கு ஆன்டிபயோட்டிக் ஒன்று தேவை. இவர் அப்படி ஒரு கோர்ஸ் ஒன்று குடிக்க போய் ஹாஸ்பிட்டல்ல 3 நாளைக்கு எல்லாம் ரெடி இல்லை. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச 2 பன்னெண்டு குடிக்க சொல்ற சேஃப் ஒன்று தேடி போயிட்டு தாங்க 12 இவர் குடிச்சிட்டு இங்க தான் இருந்தது. எல்லாமே பிரச்சனையாவே சரிப்படுத்துறதுக்கு இவரு ரெடி ஆக போகல, இவருக்கு ஆல் அவுட். அல்லாஹ் எங்களை பாதுகாத்து. எங்கட பெரியார்கள்ல தாருமே அந்த யோசனை உள்ளவங்க. இப்ப நாங்க நினைப்போம் என்ன, பெரிய ஒரு ஷேக் இவரால மக்களுக்கு புரோசனம், நாங்க நினைக்கிற முறையில இல்ல புரோசனம் போறேன், நாங்க நினைக்கிற முறையில் இல்ல புரோசனம் போறேன்.
நாங்க நினைக்கிற மாதிரி ஒன்றா அப்படி வளர்க்கல. அப்படி எல்லாம் செய்ய போக்கல அவனுக்கு நப்சானியத்து வர. நப்சானியத்து வந்து சரி அல்லா தாலாட உதவி இல்லை. எனக்கு தான் எத்தனை பேர் வந்து சொன்னா கிட்டையா ஒரு ஆட்கள் சேர்க்கா இதுதான் உண்மை. எப்படி சரி நாங்க மக்களுக்கு கொம்பெட்டி சேர்க்கணும். நீ கொம்பெட்டி சேரு, அதுல என்ன தடை இல்ல. நாங்க தசவுடைய லைன்ல மதரசா வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப பண்ணி இப்ப 2-3 பேர் சொல்றேன், எங்கட மதரசால நான் விளையுவாரு, இன்னொருத்தர் நானும் விளையுவார், நானும் விளையுவார். நாங்க ஒரு மதரசா ஸ்டார்ட் பண்ணி நாங்க அதுக்கு பிள்ளைகள் எடுத்து அவங்களுக்கு தசவுடைய லைன்ல பழக்கி முழு சிலோனுக்கும் அனுப்பி முழு சிலோனையும் சிஸ்தியா தரீங்க போகப்பா போறதுக்கு. நானே எங்கடா இது என்னையா கழட்டி விட மாட்டாங்கன்னு நான் பாத்துக்கணும். அல்லா தாலாட புறத்தால் ஒரு சைக்கினை ஒன்று வந்தா அது வேற விஷயம். அப்ப நாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அதை செய்யறேன். அவன் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி ட்ரை பண்ணினான், அவனோட வாப்பாவும் ட்ரை பண்ணினான், எப்படி எல்லாமோ ட்ரை பண்ணினான். சொன்னாங்க வாங்க, கடைசிக்கு மேவாத்தியர் கிட்ட கேட்டாங்க மௌலானா இஸ்மாயில் சாப் ரஹ்மத்துல்லாஹி, வேலைக்கு போனா என்ன கிடைக்கும்? ரொட்டி தானே கிடைக்கும், அந்த ரொட்டியை நாத்தாரன் வாங்க எனக்கு தண்டா பள்ளியில வச்சு அவனுக்கு ஏந்தியதெல்லாம் செஞ்சான். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவனுக்கு ஏந்திய முயற்சி செஞ்சான். அப்புறம் ஒன்றும் சரி வருவதில்லை. மதீனா முனவ்வரால போய் மவுத்தாகிடுவோம்னு பேசிட்டான். அப்படி தன்னை ஒன்றுக்கும் தகுதி இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தரால தான் இவ்வளவு பெரிய வரக்கத்தான தம்பிகளோட சொல்ல வாங்கினே மட்ட புடுவாங்க மம தண்டவா நான் சொல்றேன் சரின்னு சொன்ன ஒருத்தருக்கு செய்தி இல்லை. என்னையால ஒன்று மேல மதீனா முனவ்வரால போய் மவுத்தாகிட்டு இப்படி ஆட்களை கொண்டு இவ்வளவு பெரிய லாமியு துராரை பப்லுல் மத்ஹூத் இவ்வளவு பெரிய அபூ தாவூத் ஷரீஃபுக்கு முஸ்லிம் ஷரீஃபுக்கு எல்லாம் முவத்தா ஷரீஃபுக்கு எல்லாம் விரிவுரை எழுதின அது ஷேகுல்லதீன் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி சஹரன்பூர் மதரசால அவங்களோட வயசுல தாருமே புகாரி பாடம் நடத்தில. சஹரன்பூர்ல புகாரி நடத்துற அது ஷேகுல்லதீன் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி தொழுகையுடைய சிறப்பை பத்தி எழுதுங்கன்னு சொல்ல போக்குல சொல்றாங்க நான் அதுக்கு தகுதி இல்லை. சலவாத்தின் சிறப்பு எழுதுங்கன்னு சொல்ல போக்குல சொல்றாங்க புனிதமான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எழுதுறதுக்கு இந்த ஜக்கரியா தாரு. நாங்க புகாரி நடத்துறாங்க, இங்க சொல்றாங்க சிம்பிளான ஒரு விஷயம் செய்யல. அப்ப அவங்களுக்கு விளப்பம் இல்லையா, எங்களுக்கு விளப்பம் இல்லையா? எங்களுக்கு தன்னினமோ விளப்பம் இல்லாம போயிட்டு நாங்க நினைக்கிறேன் எங்களுக்கு பயான் பண்ண எழும், எங்களுக்கு அதை எழும் இதே எழும். அவங்க புகாரி ஷரீஃப் நடத்துற ஒருத்தருக்கு தொழுகையோட சிறப்பை பத்தி ஒரு சின்ன நூலொண்டு எழுத இல்லாத, அது பெரிய கிதாபம் இல்லை. அது எனக்கு இன்றைக்கு எல்லாத்தையும் ஒன்றுக்கு போட்டதுக்கு தொழுகை சிறப்பை மட்டும் எடுத்து பாருங்க, சின்ன தானே சொல்றாங்க நான் தகுதி இல்லை. அப்புறம் எழுதினாங்க அவங்களோட சாத்த சொல்றாங்களே எழுதினாங்க, அது சக்சஸ் ஆகிட்டு தொழுகை சிறப்பு அதுதான் தாலீம் வாசிக்கிறவங்களோட வாழ்க்கையில மாற்றம் வந்துட்டு. இப்ப சொன்னாங்க தப்லீகுடைய சிறப்புகளை பத்தியும் எழுதுங்க ஜக்கரியான்டா சொன்னாங்க. சாச்சா என்னைய விட நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர், அவங்களுக்கு சொல்லி எழுதுங்களேன், நான் எழுத தகுதி இல்லை. கிழமை கணக்கு போகுது. இப்ப அவங்க சொல்றாங்க இவங்க எழுதுறாங்க இல்ல. இப்ப நாங்க போயிட்டு ஒரு இடத்துல மஜ்லிஸ் வந்து செஞ்சு சக்சஸ் ஆகிட்டா வாங்க இன்னும் 2 செய்வோம் 3 செய்வோம், வெடைய ஹரிகியா. இப்ப வெடைய ஹரிகி இல்ல அவங்க சொல்றாங்க இல்ல நான் தகுதி இல்லை. அப்ப அவங்களோட வாப்பட கூட்டாளி வந்து சொல்றாங்க நீங்க இந்த 2 கிதாப் எழுதிக்குது வாசிக்கிறவங்க கிட்ட மாற்றம் வருவது. இதே போல நான் ஆசைப்பட்டேன் குர்ஆனின் சிறப்பை பத்தி நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன நூல் ஒன்று எழுதினா. சொல்றாங்க மௌலானா யாசின் நகின்வி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் நான் அதுக்கு தகுதி இல்லை, நீங்க எழுதுங்களேன், இன்னொருத்த தாருக்கு சரி சொல்லுங்களேன். எங்கட பெரியார்கள் அந்த போக்க நாங்க விளங்கிக்கணுமே. அங்க மதரசால புகாரி ஷரீஃப் நடத்துறோம், இங்க சொல்றாங்க இது சின்ன விஷயம் செய்ய ரெடி இல்லை. இங்க நாங்க ஒன்றும் இல்லை,
பயானுக்கு போட்டா நான் என்ன பேசணும், பாயிண்ட்ஸ் கொடுத்து பேச வேண்டிய அளவு இவருக்கு டேலண்ட் இருக்குது. சொல்றதை பத்தி எல்லாம் இவருக்கு பயான் பண்ணலும், அவ்வளோ டேலண்ட். ஒரு பயமும் இல்லை. ஆட்கள் முடிச்சு கேட்டுக்கொண்டிருந்தா இவருக்கு சந்தோஷம், ஆட்கள் தலையை கீழே போட்டா இவருக்கு கவலை. ஆட்கள் கேட்டுக்கொண்டிருந்தா கூட நேரம் போகுது, ஆட்கள் கேட்டுக்கொண்டிருந்தாட்டி டக்குனு முடியுது. இவ்வளவு கிதாபெல்லாம் எழுதி இவ்வளவு பெரியார்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சவர் நினைக்கிறாரு நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லை. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி போனாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொன்னாங்க திருப்பி ஹிந்துஸ்தானுக்கு போகும், அவங்ககிட்ட இந்த வேலை வாங்கப்படும். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி இதே மாதிரி போனாங்க, பல்லும் இல்ல, வீழ்ச்சியால. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அப்படி நிலைமை ஒன்று லீக்கல், அவன் நல்லா இல்லை. இவங்க இத்து போய் செய்யல, இவங்க கண்ணும் விளங்குது இல்ல, கிதாபை திறந்தா கண்ணீர் வருவது, கண்ணில் ஒரு நோய் வந்து, அப்ப எலும்பவும் மேலா 2 பேர்ட உதவியில தான் குழு செய்யறதுக்கு போகணும். இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கிற மனுஷனுக்கு தான் சொல்றாங்க சைக்கின வருவது. விக்ருடைய ஹாங்காக்கள் இந்த முயற்சி இல்லாம போனதால தான் மதரசாக்கள் மக்க தீண்ட உழைப்புகள் எல்லாம் பலகீனமாவிட்டு. இப்ப போயிட்டு அதை ஹயாத்தாக்கும். இப்ப வீழ்ச்சியால போறாங்க, அங்க இங்கிலாந்துக்கு போறாங்க, 2 கிலோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அங்க போறாங்க, அங்க சோமில்ல. இப்படி சோமில்ல ஹாஸ்பிட்டல்ல கோமால. இன்றைக்கு கனடால இருக்கிறாங்க மௌலானா மதர் ஆலம் சாப் தாமத் பரக்காத்தும், அல்லாஹ் தஆலா அவங்களோட ஹயாத்தை நீளமாக்கி தருவாங்க. ஹஜ்ரத் ஷேகுல் அஜீஸ் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மலக்குல் மவுத்தோட 2 தைனம் பேசிக்கிறாங்க. அதுல ஒரு தைனம் பேசுறத கேட்டுக்கொண்டிருந்தவங்க தான் மௌலானா மதர் ஆலம் சாப். 2 பேர் பேசிக்கொண்டிருந்தது அவங்க கேட்டுட்டு அவங்க மதீனா முனவரால அவங்க மௌத்தாவை கொஞ்ச நாளைக்கு முந்தி அவங்களோட ரூமுக்கு வெளியே படுத்து கொண்டிருந்தாங்க. எல்லாரும் ஒத்தரமீக்கல்ல, இவங்க தான் கடைசிக்கு வெளியே வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பாக்குறாங்க ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி தாரோட பேசி ஒடிக்கிற சத்தம் கேட்டு அசருக்கு உழு செய்ய போகல. கேட்டாங்க ஹஜ்ரத் நான் தான் கடைசியா வந்தேன், ஒத்தரமீக்கல்ல, நீங்க தாரோட பேசி கொண்டிருந்தீங்க. சொன்னாங்க நான் மலக்குல் மௌத்தோட பேசி கொண்டிருந்தேன். அவங்களும் அவங்களோட பாட்டுல தான் இருக்கிறாங்க. என்னென்னமோ அவங்களுக்கு செய்யலும், என்னென்னமோ செய்யலும். ஆனா இப்படி ஒரு சைக்கிளை ஒன்று கிடைக்காத வரையில சும்மா தான். நாங்க சொல்றேன், நாங்க மஷூரா பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், இதுக்கு அல்லாத உதவி வார குறவு. நல்லா கணக்கு போட்டு பாருங்க. அந்த போடுற அந்த அந்த அனுபவம் உள்ளவங்க, அந்த வயசுல உள்ளவங்க கணக்க போட்டு பாருங்க. மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி ஒரு அத்திகாஃபை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க இஸ்திகாரா செய்யுங்க, அடுத்த அத்திகாஃப் எங்க இருக்குது. எத்தனையோ நாட்டுல இருந்து இது வரும், எங்கட நாட்டுக்கு வாங்கலேன், இங்க வாங்கலேன், இங்க வாங்கலேன், இங்க வாங்கலேன். இப்ப ஒவ்வொருத்தரா கடிதம் அனுப்புவாங்க. சில நேரத்துக்கு ரமலான் ஆவி முடிவாவிக்காது, சாரி இந்த ரஜபாவி முடிவாவிக்காது, எங்க அத்திகாஃப் இருக்கிறேன். இப்ப கடிதம் வரும் ஒவ்வொரு இடத்துலையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டேன், அவங்க சொன்னாங்க இந்த வருஷம் இங்க போங்கன்னு சொல்லி. இப்படி எத்தனையோ பேர் அனுப்புவாங்க. அது பிறகு தான் முடிவு செய்வாங்க இங்க தான் போறேன். அப்படி இல்லாம முடிவு செய்ய மாட்டாங்க. இந்த ரூஹானியத்துடைய பகுதி ஆள்களுக்கு தஸவுஃப் விருப்பம் இல்லைன்னு சொல்றது ரூஹானியத் விருப்பம் இல்லை, ரூஹானியத்துடைய பகுதி விருப்பம் இல்லை. அப்ப இப்படிதான் ஈக்கும். இப்ப ஈக்குதே ஒரு நிலைமை உண்டு, நான் அதை சொல்ல தேவையில்லை. மதரசாக்கு போறவங்களுக்கு தொடர்பு உள்ளவங்களுக்கு தெரியும் மதரசாக்கள் இன்றைக்கு எப்படி இருக்குது. மௌலானா வலி ஹசன் டோங்கி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாவினாங்க. எங்க நாட்டுல அவங்ககிட்ட ஒதினவங்க சொல்றாங்க, எனக்கு உஸ்தாதொண்டு எடுக்க தேவைப்பட்டு நான் இஸ்திகாரா செஞ்சு எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னார் எடுங்கன்னு சைக்கின செய்ய காட்டிலும் நான் ஒத்தரம் எடுத்தில்லை. அப்ப அவங்க மதரசா செஞ்சுக்கிறாங்க என்னத்துக்கு? அவங்களோட சொந்த முன்னேற்றத்துக்கு. முஃப்தி ஷஃபி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவங்களோட சொந்த மதரசாட பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றதுக்கே பயப்படுறாங்க. அவங்க கிராண்ட் முஃப்தி பாகிஸ்தான்ட கான்ஸ்டிடியூஷனை ஷரியத்தோட சேர்த்து ஷரியத்துக்கு உட்பட்டதாக எழுதுறதுக்கு அவங்கள பொறுப்பாக்கிக்குது. புள்ளையல் டைமுக்கு இமாம் ஜமாத்துக்கு மதரசா புள்ளையல் வாராங்க இல்லைன்னு அதை அவங்களுக்கு சொல்றதுக்கு பின்வாங்குறாங்க. இந்த புள்ளைகளுக்கு சொல்ல நான் தகுதியா? என்கிட்ட அந்த பேணுதல் இருக்குதா? என் வீட்டுல அந்த பேணுதல் இருக்குதா? அதெல்லாம் உண்டாக்கி கொண்டு எத்தனையோ மாசத்துக்கு போறவுதான் மதரசா அவரோட மதரசா பிள்ளைகளுக்கு டைமுக்கு இமாம் ஜமாத்துக்கு வாங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. அப்போ ஒரு நசீகத்தொண்டுக்கு இவ்வளவு அவங்க யோசிச்சீங்களா? இன்னைக்கு என்னையும் உங்களையும் எடுத்துக்கோங்களேன், வேற ஒருத்தரையும் பார்க்க வரணும், இங்க வர நாங்க எங்களையே பார்க்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு தைரியம் நீக்குது, எனக்கு எவ்வளவு தைரியம் நீக்குது. நான் எத்தனை பேரை திருத்த போறேன், இப்படி செய்ய வேணும் அப்படி செய்ய வேணும், இது பிள்ளை அது பிள்ளை, நீங்க இப்படி நீங்க அப்படி, இது அது அப்படி அது இப்படின்னு கொண்டு. அல்லா தாலா எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். இதை விளங்கி கொள்றது இதெல்லாம் யாரும் தைரியத்துல செஞ்சதில்லை. இப்ப தைரியத்துல செய்ய பாக்குறாங்க. இப்ப தைரியத்தை தப்லீக் செய்ய பாக்குற, தைரியத்துல ஹாங்கா செய்ய பாக்குற, தைரியத்துல மதரசா செய்ய பாக்குற. இதெல்லாம் அப்படி செஞ்சதுகள் இல்லை. இதெல்லாம் விரிவா நான் என்ன மஜ்லிஸ்ல நான் பேசிப்பேன், தேடி பாருங்க. இதெல்லாம் அப்படி செஞ்சதுகள் இல்லை. இதெல்லாம் பயந்து கொண்டு தாண்ட சீர்திருத்தத்துக்காக வேண்டி செஞ்சது தான் மதரசாவும் ஹாங்காவும் மர்கஸலும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படியே எங்களை ஆக்கட்டும். அப்படி ஆக்குறதுக்கு உண்டான முயற்சி தான் இந்த தஸவுஃபுடைய முயற்சி. ஒரு ஷேഖொண்டு கிட்ட பேசி ஏச்சி கேட்டு அடிப்பட்டு ஓதப்பட்டு கண்ணத்துல படாம நடக்கிறது நடக்காது. நான் எழுதித்தான நடக்காது. சொல்றாங்க மௌலானா யூசுப் மொத்தாலா சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் ஒருக்க ஷேக் மியாஞ்சி நூர் முகமது ஜின்ஜான்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்துக்கு போனேன். நான் சாரன்பூர்ல இருந்து தானா பவானுக்கு போயிட்டு அங்க மௌலானா மசீஹுல்லா கான் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட ஒரு ராவ் தங்கிட்டு நாங்க தானா பவான்ல இருந்து ஜின்ஜானாக்கு நடந்து போனோம். அங்க போறதுக்கு முந்தி நாங்க மிச்சம் கேள்விப்பட்டிருந்தோம் அவங்களோட ஜியாரத்தை பத்தி. இங்க போ நீயத்து வைக்கவான ஃபர்ஸ்ட்டுக்கு உங்க உம்மா வாப்பாட ஜியாரத்துக்கு போகும், அப்புறம் உம்மம்மா அப்பாட ஜியாரத்துக்கு போகும் ஃபர்ஸ்ட். அன்றைக்கு நான் நம்ம சொல்ல கேட்குறேன், எனக்கு லொக்கேஷனை சாப்பிட்றா. என்ன லொக்கேஷன்? இந்த மியாஞ்சி நூர் முகமது சாப் ரஹ்மத்துல கபர். நான் சொன்னேன், நீங்க உங்களோட வாப்பாட கபர் லொக்கேஷனை சாப்பிடுங்க, அவருக்கு எங்க அடக்கிக்கிறேன்னு தெரியாது. நீங்க சவுதியில இருந்து அடக்க போகல, நானும் மீனே நினைவில்லை. இது நான் சொல்லிட்டு உங்களுக்கு போறதுக்கு இல்லை, இந்த சொந்தக்கார மனுஷரை பார்க்க போகும். சிலவங்க மிச்சம் அந்த டிரெக்டா எடுத்துக்கொள்றது சில விஷயத்த, பிரச்சனை இல்லை. இந்த போன ஆர்டிகாஸ்ல வச்சு திண்டு கொணிக்க போக்கல எங்களோட ஷேக் சாப் தாமத் பரக்காத்தும் அவங்களுக்கு பக்கத்துல திண்டவர் திண்டுட்டு பிளேட்டை எடுத்து பிளேட்டை நக்கிக்கிறார். இப்போ திண்ட போற பிளேட்டை நக்கிற சுண்ணத்து, அவர் எப்படி நக்கிக்கிறாருல இப்படி நக்கிக்கிறார், நாக்க பிளேட்டுக்கு வச்சு பிளேட்டை நக்கிக்கிறார். அப்ப இவங்களுக்கு கோபம் பேசி இவங்க ஏசிக்கிறான். என்ன செய்றீங்க? இந்த மிருகங்கள் தான் இப்படி, மிருகங்கள் தான் இந்த பாத்திரத்தை நக்கி தின்றை, தாரம் என்ன செய்றீங்க, தாரம் உங்களுக்கு சொன்னேன் அப்படி இப்படின்னு. ஏன்னா அவர் போதுமான ஒத்தரம் இப்ப பார்க்க போகல, நான் என்னைய பார்த்தா போதுமான ஒத்தரம் ஏதோ ஐந்தத்துக்கும் எல்லாரும் போதுமான ஆக்கள் மாதிரி தானே விளங்க, தாறுமாற ஏசிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உள்ளத்துக்கு சரியில்லை, அவங்களுக்கு உள்ள அப்செட் ஆமா, அவங்களுக்கு கூப்பிட விட்டாங்க. கூப்பிட விட்டு